வணக்கம் நண்பர்களே. மகான் ரமண மகரிஷி 1879 டிசம்பர் 30 பிறந்த இவர் தமிழகத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாதி ஆவார். அத்வைத வேதாந்த நெறியை போதித்த இவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தார். திருவண்ணாமலையில் அமைந்துள்ள ரமண ஆசிரமம் என்பது உலக புகழ்பெற்றது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. இவர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருச்சுழியில் 1879 டிசம்பர் 30 சுந்தரம் ஐயர், அழகம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு நாகசுவாமி என்கின்ற மூத்த சகோதரர் ஒருத்தரும் இருந்தார். இவரது இயற்பெயர் வேங்கடராமன் என்பது ஆகும். இவர் மதுரையில் ஸ்காட் நடுநிலைப் பள்ளியில் கல்வி பயின்றார் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு முறை உறவு முறை பெரியவர் ஒருவர் திருவண்ணாமலையில் இருந்து வந்திருக்க அவர் வாயிலாக திருவண்ணாமலை பற்றி ஆவல் அதிகரித்தது. பின்னர் பெரிய புராணம் போன்ற நூல்களை பயின்று வர இறையடியார்கள் மீதும் இறைவனை பற்றி அறிதலின் மீதும் நாட்டம் ஏற்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பழக்கமும் ஏற்பட்டது. அவரது 17ஆம் வயதில் மதுரையில் இருந்த அவரது சித்தப்பா வீட்டில் ஒரு நாள் திடீரென ஒரு மரண அனுபவம் அவருக்கு கைகூடிற்று. அவ்வனுபவத்தில் இருந்து மரணிப்பது எது? உடல்தானே மரணிக்கின்றது, நான் மரணிப்பவன் அல்லன். ஆகவே உண்மையான நான் யார் என விசாரித்து நான் உடல் அல்லன், ஆன்மா என்ற உண்மையை தெளிந்தறிந்தார். இந்த ஆன்மாவே எல்லாம் அல்ல பரம்பொருளாயிருக்க வேறென்றும் இல்லாத நிலையில் எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்தார். இவ்வாறு ஆன்மீக தெளிவு பெற்ற பின் தன் சுற்றமெல்லாம் துறந்துவிட்டு ரயில் ஏறி திருவண்ணாமலையை வந்தடைந்தார். அங்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் சிறிது காலம் தியானம் செய்தார். பின்னர் சிறு பிள்ளைகளின் விஷம செய்கையினால் அங்கிருந்த பாதாள லிங்கத்தின் அருகில் சென்று தியானத்தில் அமர்ந்தார். பின்னர் விருப்பாட்சி குகை, கந்தராசிரமம், பாலக்கொத்து என பல இடங்களில் வாசம் செய்து இறுதியில் திருவண்ணாமலை அடிவாரத்தில் தங்கினார். அங்கேயே ரமண ஆசிரமம் உருவாக்கப்பட்டது. இவரது சீடர்களில் ஒருவரான காவிய கண்ட கணபதி முனி என்ற சமஸ்கிருத பண்டிதர் ஒருவராலேயே இவருக்கு ரமண மகரிஷி என பெயர் சூட்டப்பட்டது. அதுவரை இவர் பிராமண சுவாமி என்றே அழைக்கப்பட்டார். முதுகில் புற்றுநோய் ஏற்பட அந்த கட்டியை மயக்க மருந்து எதுவும் இல்லாத நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற அனுமதி அளித்தார். இவர் 1950 இறைவனடி சேர்ந்தார். ரமணரின் முக்கியமான உபதேசம் நான் யார் என்னும் ஆன்ம விசாரம். ஞான மார்க்கத்தில் தன்னை அறிதல் அல்லது முக்தி பெறுதலே இவ்வழியின் நோக்கம். உபநிடதங்கள் மற்றும் அத்வைத வேதாந்த நெறிகள் ஆகியவற்றின் சாரத்தினை இவரது உபதேசங்களில் காணலாம். இவரது உபதேசங்களின் தொகுப்பான நான் யார் என்ற புத்தகம் முதன்மையானதாகும். ஆதிசங்கரின் ஆக்கமான ஆத்மபோதந்தனை தமிழில் வெண்பாக்களாக ரமணர் வழங்கியுள்ளார். ஒரு பொருளை தியானிப்பது என்பது ஒருபோதும் உதவாது. தியானிப்பவனும் தியானிக்கப்படும் பொருளும் ஒன்றே என்பதை உணர வேண்டும். அதனை பயில்க. தியானிக்கப்படும் பொருள் நுண்மையாக இருந்தாலும் சரி, ஒன்றான தன்மையை அழித்து நாமே இருமையை உருவாக்குகின்றோம். ஒரு முறை பால் பிரண்டன் என்ற இங்கிலாந்தை சேர்ந்த பிரபல தத்துவ ஞானி இந்தியாவில் உண்மையான யோகி ஒருவரை காணும் பொருட்டு நம் நாட்டிற்கு வந்தார். பலவிதமான ஆட்களை பார்த்துவிட்டு கடைசியாக ரமணரை கண்டார். அவரை காணும் முன் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று மனதில் பட்டியலிட்டு கொண்டு வந்தவர் ரமணர் முன் அமைதியாக அமர்ந்தார். ரமணர் அவரை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் ரமணரின் சக்தி வாய்ந்த ஆன்மீக அலைகள் தன்னை ஆக்கிரமிப்பதை பால் பிரண்டன் உணர்ந்தார். அவரது கேள்விகள் ஒவ்வொன்றாக மனதிலிருந்து விடுபட்டன. பின் பேரமைதி அவரை சூழ ஆரம்பித்தது. அவர் அந்த கணமே ரமண மகரிஷியை தான் தேடி வந்த உண்மையான யோகி என உணர்ந்தார். ரமண மகரிஷி திருவண்ணாமலையை விட்டு வேறெங்கும் செல்லாவிட்டாலும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலும் கூட அவரை கண்டு பேசிய அனுபவங்கள் நிறைய பேருக்கு உண்டு என்று கூறப்படுகின்றது. ஆன்மீக உலகில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதில் பலருக்கும்
பெரிய அளவிலான பங்குகள் இருந்த போதிலும் ரமண மகரிஷி போன்றோர் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றனர். அவரை உணர வேண்டும் என்று நாம் ஆவல் தெரிவிப்பதன் மூலமாக அவரை நினைத்து தியானம் செய்தாலே போதுமானது. நாம் நம்மை உணர வேண்டும். நான் யார் என்று அவர் கேட்ட கேள்வியை நாம் திரும்ப கேட்கும் பொழுது நமக்குள்ளான சக்திகள் வெளிப்படும். நாமும் ரமணர் போல் சிறந்து விளங்கலாம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.